மாணவர்களே, இரசாயனவியல் தொடர்பாக இயல் வகுப்புகளில் இரசாயனவியல் தொடர்பாக இந்த கல்வி சேவை நடைபெறுகின்ற இரசாயனவியல் வகுப்பில் இந்த காணொளியில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவும் போன வகுப்பின் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இங்கே தொழில்முறை ரசாயனம் அது தொடர்பாகத்தான் கடைசி நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தொழில்முறை ரசாயனம் தொடர்பாக நாங்கள் கடைசியாக நடைபெறுகின்ற வகுப்பின் தொடர்ச்சியை நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். கடைசியாக நடைபெற்ற வகுப்பு சோடியம் கார்பனேட் தயாரித்தலுக்குரியது. இந்த சோடியம் கார்பனேட் தயாரிப்பதற்கு சோல்வே முறை பயன்படுத்தப்பட்டது. இது சோடியம் கார்பனேட் தயாரிப்பின் மூலவளமாக Mg2+, Ca2+, SO2- அயன்கள் அகற்றப்பட்ட பிரைன் சொல்யூஷன் பயன்படுத்தப்பட்டது. சோல்வே முறையிலிருந்து பெறப்பட்ட அமோனியா பயன்படுத்தப்பட்டது. சுண்ணாம்புக்கல் அல்லது டொலமைட் பாறைகளை வெப்பமேற்றி பெறப்பட்ட CO2 பயன்படுத்தப்பட்டது. இது ஆரம்ப பொருட்கள். இப்போ நாங்கள் இன்று என்ன ஆராய இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த சோல்வே முறை மீள் புனருத்தானம் செய்கின்ற ஒரு முறை. மீள் புனருத்தானம் செய்கின்ற ஒரு முறை என்று நாங்கள் இங்கே குறிப்பிடும்போது மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டும். இங்கே வருகின்ற விளைவுகள், பக்க விளைவுகள் எல்லாம் இதற்கு பயன் தரும் விளைவுகளாக மாற்றப்பட்டு இந்த சோல்வே அரணுக்கு பயன்படுத்த போகின்றோம். எனவே இங்கு வருகின்ற பக்க விளைவுகள் முழுமையாக இந்த சோல்வே அரணுக்கு பயன்படுத்தப்படுவதால் இந்த சோல்வே முறையில் எங்களுக்கு மிக மலிவான முறையாக காணப்படுவதுடன் இந்த பக்க விளைவுகள் சூழலை சென்று அடைந்து சூழலை மாசடைக்காமல் இயன்றவரை குறைக்கக்கூடிய ஒரு விளைவாகவும் இந்த சோல்வே ப்ராசஸ் காணப்படுகின்றது. ஆகவே இந்த சோல்வே முறையில் இயன்றவரை பக்க விளைவுகள் மீண்டும் மீண்டும் தொகுதிக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் இது ஒரு மலிவான முறையாகவும் சுற்றாடல் மாசு குறைந்த முறையாகவும் இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது. அவை இந்த முறையின் செய்முறை செறிந்த பிரைன் கரிசல் முதலாம் கோபுரத்தின் மேலிருந்து கீழாக விளவிடப்பட்டு அது நுண்துளை தட்டுகளோடு கீழே வரும் சந்தர்ப்பத்தில் கீழிருந்து மேலாக அமோனியா வாயு அனுப்பப்படும். இதெல்லாம் போன வகுப்புகளிலே நாங்கள் விளக்கமாக பார்த்திருந்தோம். அமோனியா ஏற்றப்பட்ட கரிசல் கோபுரத்தின் முதலாம் கோபுரத்தின் அடிக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் அது இரண்டாம் கோபுரத்தின் மேலிருந்து கீழாக விளவிடப்பட்டு கீழிருந்து மேலாக சுண்ணாம்புக்கல் டொலமைட் பாறையை வெப்பமேற்றிய CO2 வாயு செலுத்தப்பட்டு நிரம்பல் செய்கின்றோம். இவ்வாறு நிரம்பல் செய்யப்படும் போது கடைசியில் பெறப்படுகின்ற இரண்டாம் கோபுரத்தின் அடியில் பெறப்படுகின்ற கரைசலில் Na+ அயன்கள் கணிசமான HCO3- அயன்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் போது NaHCO3 வீழ்வடிவாக்கப்பட்டது. அந்த வீழ்வடிவை வடித்தெடுத்து வெப்பமேற்றி நாங்கள் சோடியம் கார்பனேட்டை தயாரித்து கொள்கின்றோம். அவை இந்த மீள் புனருத்தானம் செய்கின்றதும் மலிவான முறையும் என்பதை நாங்கள் சில தாக்கங்கள் எழுதி நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த தாக்கங்கள் எவ்வாறு எழுதப்படும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவை இங்கு நடைபெறுகின்ற இந்த முறையில் நடைபெறுகின்ற தாக்கங்களை இப்போது நாங்கள் அவதானிப்போம். பாருங்கள், இப்போ தாக்கங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், இந்த தாக்கங்களில் முதலாவது சோடியம் குளோரைட் கரைசல் விழுகின்ற தாக்கம் NaCl அக்வஸ். அது Na+ ஆகவும் Cl- ஆகவும் மாற்றமடையும். அவை Na+, Cl-. இனி ரெண்டாவது பாருங்கள், இங்கு அனுப்பப்படும் அமோனியா வாயு நீரில் கரைந்து அமோனியம் ஹைட்ரோக்சைட்டை உருவாக்கும் தாக்கம். அமோனியா வாயு நீரில் கரைந்து அமோனியம் ஹைட்ரோக்சைட்டை உருவாக்கும். இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைட்டு ஒரு மென்காரம் என்றால் அது அயனாக்கம் அடைந்து சமநிலையில் காணப்படும். NH4+ OH-.
இந்த OH மைனஸ் அயன்கள் இரண்டாம் கோபுரத்தின் அமுக்கத்தின்கள் அனுப்பப்படும் CO2 வாயுவினால் HCO3 மைனஸாக உருவாகும் தாக்கம் சமல்ல முன்னோக்கி நகர்த்தப்படும். அதன் பின்னர் பாருங்கள், இந்த கர்சல் உள்ள Na+ அயனும் HCO3 மைனஸ் அயனும் சேர்ந்து NaHCO3 வீழ்வடியும் தாக்கம். இனி இந்த NaHCO3 வெப்பமேற்றப்பட்டு Na2CO3 CO2 நீர் வரும் தாக்கம். அடுத்த பாருங்கள், நாங்கள் இங்கே சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றி CO2 எடுக்கும் தாக்கம். சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றி CO2 எடுக்கின்ற தாக்கம். இந்த CaOவை நீரில் கரைத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு காரத்தை உருவாக்கும் தாக்கம். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை நாங்கள் அமோனியம் அயனுக்கு சேர்ப்பதன் மூலம் NH4+ CaOH twice அமோனியா சக பாருங்கள், இங்கே உருவாக்கப்படுகின்றது அமோனியா சக 2 நீர் உருவாக்கும் தாக்கம். அப்போ இந்த தாக்கங்களை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 போன்ற தாக்கங்கள் இங்கே உருவாக்கப்படுகின்றது. அப்போ பாருங்கள், இந்த தாக்கங்கள் உருவாகும். எனவே மாணவர்களே, இந்த தாக்கங்களை அவதானிகள் பாருங்கள். முதல் சோடியம் குளோரைட் Na+ அயன் Cl- அயனாக நீர்க்கரசல் அயனாகின்ற தாக்கம். அது பிறகு அமோனியா வாயுவை செலுத்தும் போது அமோனியா வாயு நீரில் கரைந்து மென்காரம் அமோனியம் ஹைட்ராக்சைடை உருவாக்கும் தாக்கம். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு மென்காரம் அது பகுதியாக அயனாக்கமடைந்து சமநிலையில் இருக்கும் தாக்கம். இந்த சமநிலையை முன்னோக்கி நகர்த்துவதற்காக இரண்டாம் கோபுரத்திலிருந்து அனுப்பப்படும் அமிலவாயு CO2 OH- அயனை CO2 OH- HCO3 மைனஸாக அகற்றும் தாக்கம். அதற்கு பிற்பாடு அவை HCO3- உருவாகும். ஏற்கனவே பிரைன் கர்சலுக்கு Na+ம் HCO3- அயன் பெருக்கம் கரதரம் பெருக்கத்தை மீறுவதால் NaHCO3 வீழ்வடிவாகும் தாக்கம். இனி இந்த NaHCO3 தூய திண்மத்தை எடுத்து வெப்பமேற்றி Na2CO3 CO2 நீரை உருவாக்கும் தாக்கம். இந்த தாக்கத்தில் சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றி CO2 ஆரம்பத்தில் பெறப்பட்டது. அந்த சுண்ணாம்பு கல்லில் காணப்படுகின்ற CaOக்கு நீரை சேர்த்து காரக்கரிசல் பெறப்பட்டது. இந்த காரக்கரிசலை நாங்கள் பக்க விளைவாக பெறப்படுகின்ற அமோனியம் குளோரைட் அமோனியாவுக்கு சேர்க்கும்போது மீண்டும் அமோனியா மாற்றப்பட்டு அது இந்த சோல்வியரனுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அவை எல்லா பக்க விளைவையும் நாங்கள் இந்த தொகுதிக்குள்ளே மீண்டும் மீண்டும் புனருத்தானம் செய்து இந்த தொகுதிக்கு தேவையானதை மாற்றிக்கொள்கின்றோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க போனால் கால்சியம் ஆக்சைட்டை நீர் சேர்த்து ஹைட்ராக்சைட்டாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. CaOவும் ஒரு மூலம், அதே அமோனியம் அயனுக்கு சேர்த்து நாங்கள் அமோனியாவாக மாற்ற முடியும். ஆகவே இந்த தாக்கங்களிலிருந்து நாங்கள் விளைவு தாக்கம் என்ன என்பதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தாக்கங்களை பயன்படுத்தி விளைவு தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் அப்போ பாருங்கள் மாணவர்களே, இப்போ இவ்வளவு தாக்கத்தையும் பாருங்கள். இந்த தாக்கத்தில் இந்த பக்க விளைவெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த தொகுதிக்குள்ளே பயன்படுத்தப்படுவதால் இறுதியாக நடைபெறுகின்ற விளைவு தாக்கம் என்ன என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இதை விளைவு தாக்கத்தை பாருங்கள். அப்போ இவ்வகையான விளைவு தாக்கங்களை நாங்கள் பார்க்கும்போது
இப்போ நாங்கள் என்னத்தை காணலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், அப்போ எங்களுக்கு இதில் வெப்பமேற்றலுக்கு 2 NaCO3 பயன்படுத்தணும். அப்போ 2 NaCO3 என்றால் எல்லாம் 2 வரும். எனவே 2 HCO3 மைனஸ் 10 OH மைனஸ் அவை 2 அமோனியம் ஹைட்ரோக்சைடு. ஆகவே எங்களுக்கு 2 Na ப்ளஸ். அப்போ இவ்வளவு தாக்கங்களையும் இப்போ நாங்கள் பார்த்தால் கடைசியாக இங்கு தோன்றுகின்ற விளைவை பற்றி நாங்கள் ஒரு பாருங்கள். அப்போ இந்த இவ்வளவு தாக்கங்களும் மாறி மாறி எங்களுக்கு பயன்படுத்தப்படுவதால் கடைசியாக வரும் விளைவு தாக்கம் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், அப்போ இங்கே பாருங்கள், இங்கே விளைவாக பெறப்பட்ட CaO, இங்கே விளைவாக பெறப்பட்ட CaO எங்களுக்கு எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே வந்த NaCO3, இங்கே வந்த NaCO3 எடுத்ததை பார்த்துருக்கின்றோம். இங்கே வந்த HCO3 மைனஸ், இங்கே வந்த HCO3 மைனஸை நாங்கள் நுகரப்பட்டதை இங்கே பார்த்துருக்கோம். இங்கே வருகின்ற OH மைனஸ், இங்கே வருகின்ற OH மைனஸுடன் பயன்படுத்தப்பட்டதை பார்த்துருக்கோம். இங்கே வருகின்ற அமோனியம் ஹைட்ரோக்சைடு, இங்கே வருகின்ற அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஈடு செய்ததை பார்த்துருக்கின்றோம். எனவே இங்கே வருகின்ற 2 Na ப்ளஸ், இங்கே வருகின்ற Na ப்ளஸுடன் ஈடு செய்வதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே ஈடு செய்த தாக்கங்களாக மாறிக்கொண்டு செல்வதை இங்கே உள்ள கால்சியம் ஹைட்ரோக்சைடு, இங்கே உள்ள கால்சியம் ஹைட்ரோக்சைட்டோடு இங்குள்ள அமோனியம் அயனம், இங்குள்ள அமோனியம் அயனம் பாருங்கள். அநேகமாக விளைவுகள் எல்லாம் மீண்டும் 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 இந்த தொகுதிக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்பத்தில் மட்டும் அமோனியா ஏபர் முறையிலிருந்து பெறப்பட்டால் போதும். பிறகு தேவையான அமோனியா இந்த தாக்கத்திலிருந்து பெறப்படுகிறது. தேவையான அமோனியா இந்த தாக்கத்துக்கு பெறப்படுகின்றது. ஆரம்பத்தில் CO2ஐ சுண்ணாம்பு கல்லிலிருந்து வெப்பமேற்றி பெற்றோம். இப்போது இங்கே பெறப்படுகின்ற CO2ஐ பொறுத்தளவில் 2 CO2 ஆகிய 2ம் இந்த தாக்கத்தின் மூலம் உருவாக்கப்படும் விளைவுகளாக காணப்படுவதை நாங்கள் பார்ப்போம். அப்போ சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றும் போது ஒரு CO2 இந்த தாக்கத்தில் வாரது, அவை இங்கே 2 CO2. அப்போ தேவையான நீர்கள் நாங்கள் பார்த்தால் 2 நீர் இங்கேயும் வருகின்ற 1 1 2 நீராக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அப்போ இதில் ஒரு நீர், அங்கே ஒரு நீர் சேர்ந்து இந்த 2 நீராக மாற்றம் பெறுவதை காணுகின்றோம். இங்கே வரும் நீரும் இங்கே வரும் நீர். அப்போ பாருங்கள் மாணவர்களே, இப்போது இங்கே பாருங்கள், இந்த தாக்கங்களில் பயன்படுத்தப்பட்ட, அதாவது தாக்கத்தில் இந்த முறையில் உருவான எல்லா விளைவும் மீண்டும் தொகுதிகள் பயன்படுத்தப்படும். எனவே இந்த தாக்கத்தின் நிகர தாக்கம், அதாவது இறுதியாக என்ன தாக்கம் நடைபெறுவதுன்னு சொன்னால் சோடியம் குளோரைட் அது மட்டும்தான் இந்த பக்கம் மிஞ்சி இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அது பிறகு கால்சியம் கார்பனேட் அங்கே மூலப்பொருளாக எடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். Na2CO3 சக இந்த பொருளில் கால்சியம் குளோரைட். பாருங்கள், இந்த தாக்கங்களில் அனைத்தும் மீண்டும் மீண்டும் தொகுதிக்குள் பயன்படுத்தப்படுவதால் இறுதியாக 2 சோடியம் குளோரைட் சக இங்கே பெறப்படுகின்ற CaCO3 ஆகவே இது CaCl2வும் Na2CO3யும் மாற்றப்படும். அப்போ அவதான் நீங்கள் இவ்வளவு தாக்கங்களை மீண்டும் மீண்டும் தொகுதிக்குள்ளே பயன்படுத்துவதன் மூலம் நிகர தாக்கம், ஈடேற்ற தாக்கம், தேறிய தாக்கம், இந்த சமல்ல தொகுதி இவ்வளத்திற்கும் பாருங்கள் என்ன என நாங்கள் சொன்னால் அதுதான் இது. பாருங்கள், அப்போ கடைசியாக 2NaCl ப்ளஸ் CaCO3 Na2CO3 சக கால்சியம் குளோரைட். அப்போ இந்த தாக்கத்தில் பிரதான விளைவு சோடியம் கார்பனேட், இங்கே வர பக்க விளைவு கால்சியம் குளோரைட். அப்போ இறுதியாக அந்த 10 தாக்கங்களையும் எழுதி கூட்டும்போது எங்கள் விளைவு Na2CO3 CaCl2 ஆகவே இது.
அப்போ இது அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இதிலே இருந்து இது ஒரு மலிவான முறையாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலே நாங்கள் எடுத்தால் போதும் தேவையான பொருட்களை, பிறகு இதிலே இருந்தே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஒரு பிரதானமான முறை இங்கே பிரதான தாக்கி சோடியம் குளோரைட், பிரதான தாக்கி சுண்ணாம்புக்கல், விளைவு பிரதான விளைவு சோடியம் கார்பனேட், பக்க விளைவு கால்சியம் குளோரைட். இந்த தொழிற்சாலையால் சூழல் மாசடைதலை பற்றி நாங்கள் அவதானிப்போம். வேறு பொதுவாக நாங்கள் இந்த வருகின்ற விளைவுகளை எல்லாம் இந்த தொகுதிக்கு பயன்படுத்தினாலும் என்றாலும் கசிவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இதில் பயன்படுத்தப்படுகின்ற முறைகள் என்று சொன்னால் சுண்ணாம்புக்கல்லை அகழ்ந்தெடுக்கின்றோம். அவை சுண்ணாம்புக்கல் இந்த தேவைக்காக டொலமைட் சுண்ணாம்புக்கல்களை அகழ்ந்தெடுப்பதால் மண்ணரிப்பு, மண் சரிவு, கடலரிப்பு எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்போ சுண்ணாம்புக்கல்லை இந்த தொழில்முறைக்காக அகழ்ந்து கொண்டு வரும்போது மண் சரிவு ஏற்படலாம், கடலரிப்பு ஏற்படலாம். இவ்வகையான அபாயங்கள் இந்த தொழில்முறையால் வருவதற்கு வாய்ப்புண்டு. இனி வெப்பமாக்கி நாங்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடை படும்போது சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுகின்றது. ஆகவே வெப்பமாக்கல் விளைவு பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு முறை, வெப்பங்கள் ஆவியாகி செல்கின்ற ஒரு முறையாகவும் இது காணப்படுகின்றது. CO2 கசிந்து வெளியேறும், CO2 கசிந்து வெளியேறும். இது பச்சை வீட்டு விளைவு வாயு. அவை பச்சை வீட்டு விளைவுக்கு காரணமான ஒரு வாயுவாகவும் இது இவ்வாறு வெளியேறுகின்றது. அமோனியா வாயு கசிந்து வெளியேறலாம். எனவே அது வளியில் காரத்தன்மையை மாற்றும். இதனால் கார ஊடகத்தில் சில அங்கிகள் தொழிற்படாமல் இருக்கும். அவை வட்டங்கள் தடைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சூழல் மாசடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெருமளவில் இல்லாட்டாலும் சிறிய விளைவுகள் வாய்ப்புகள் இருப்பதை காணலாம். அமோனியா நீரில் கரைந்து நீரின் pH மாற்றக்கூடியது. இவ்வகையான இந்த முறையால் சூழல் மாசடைய அதிக வாய்ப்புகள் காணப்படும். எனவே ஊக்கி மாற்றிகள் அல்லது வெவ்வேறு விதமானவற்றை இந்த தொழிற்சாலை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இன்னும் ஏற்கனவே நாங்கள் பக்க விளைவுகளை இங்கே பயன்படுத்துவதால் அதாவது சூழல் மாசடையின் தன்மை குறைவு என்றாலும் இவ்வகையான ஊக்கி மாற்றிகளை இன்னும் நாங்கள் இந்த சூழல் மாசடைதலை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இயன்ற வரை நாங்கள் இவற்றை குறைக்கலாம். அடுத்தா போல் இங்கே தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது 2 சேர்வுகள். ஒன்று சோடியம் பைகார்பனேட், ரெண்டாவது சோடியம் கார்பனேட். பிரதானமானது இந்த சோடியம் கார்பனேட். இந்த சோடியம் இருகார்பனேட்டின் உபயோகங்கள் பற்றி எங்கே ஒரு சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகளே. சோடியம் இருகார்பனேட்டின் உபயோகம் என்ன, உபயோகங்களுக்கு இந்த சோடியம் இருகார்பனேட் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஒன்று அப்பச்சோடா, பேக்கிங் பவுடர் அப்பச்சோடாவாக பயன்படுத்தப்படுகிறது. இதை புளிக்க செய்து அப்பச்சோடாவாக இது பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ NaHCO3 அப்பச்சோடாவாக பயன்படுத்தப்படுகின்றது. 2 NaHCO3 பயன்படுத்தி CO2 வாயுவை நாங்கள் தயாரித்து கொள்ள முடியும். வெப்பமேற்றி CO2 வாயுவை தயாரித்து கொள்ள முடியும். மேலும் இந்த NaHCO3 சில நுரை தீயணை கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றது. NaHCO3 H2SO சரிந்த இந்த தாக்கத்தின் மூலம் CO2 நுரைத்தலுடன் வெளியேறும். எனவே எண்ணெய் வகையான தீகளின் மேல் அந்த எண்ணெய்களின் மேல் இந்த CO2 நுரை படிவதனால் வளிக்கும் எண்ணெய்க்குமான தொடர்பு துண்டிக்கப்படும். அவ்வகையான தீயணைப்பு காரணங்களுக்காக இந்த சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்தப்படும். அப்போ சோடியம் பைகார்பனேட் அப்பச்சோடாவாக பயன்படுத்தப்படுகின்றது. சோடியம் கார்பனேட்டை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. CO2வை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வகையான பல்வேறு தாக்கங்களுக்கு அது பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம். ஆகவே அதே போல் இந்த வெவ்வேறு மாற்றங்களுக்கு நாங்கள் உள்ளாகும் போது இவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். இனி NaHCO3 நாங்கள் நீரில் கரைக்கும் போது அது Na+ ஆகவும் H2O3- ஆகவும் மாற்றம் பெறும். இந்த H2O3- நீர் பகுப்பால் H2O3- சக நீர்
அங்கே வரப்படுகின்ற பொருளை நீங்கள் பார்த்தால் HCO3- ஆக நீர், H2CO3OH-, அவை நீர்க்கரசல் காரத்தன்மையானது. NaHCO3 நீர்க்கரசல் காரத்தன்மையானது, காரம், நீரில் கரைத்தால் அது காரமாக இருப்பதை காணலாம். அப்போ இது போன்ற உபயோகங்களுக்கு NaCO3 பயன்படுத்தப்படுகின்றது. Na2CO3 இந்த பிரதான விளைவு Na2CO3 உபயோகங்கள் பற்றி பார்ப்போம். மாணவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த Na2CO3 என்னத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த Na2CO3 மிக பிரதானம் ஆன பொருள். ஆகவே இந்த கூடுதலாக இந்த Na2CO3 இந்த டிட்டர்ஜென்ட் சவர்க்காரமற்ற துப்புரவாக்கிகளில் இந்த Na2CO3 பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே சவர்க்காரமற்ற துப்புரவாக்கிகளில் இந்த சோடியம் கார்பனேட் பிரதானமாக பயன்படுத்தப்படுகின்றது. இது வெந்நீரை மென்னீராக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக கால்சியம் மெக்னீசியம் அயன்களை கொண்டுள்ள நீர் வெந்நீர் என அழைக்கப்படும். கால்சியம் மெக்னீசியம் அயன்களை கொண்ட நீர் வெந்நீர் என அழைக்கப்படும். இந்த வெந்நீர் நிலையான வெந்நீர், நிலையில் வெந்நீர் என 2 வகைப்படுத்தப்படும். எனவே இந்த கால்சியம் மெக்னீசியம் அயன்களை இந்த அகற்றி வெந்நீரை மென்னீராக்குவதற்கு இந்த சோடியம் கார்பனேட் பயன்படுத்தப்படும். சோடியம் கார்பனேட்டை சேர்ப்பதன் மூலம் கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் என உள்வடிவாக்கப்பட்டு இந்த வெந்நீர் மென்னீராக மாற்றப்படுவதை நாங்கள் காணலாம். இனி இந்த சோடியம் கார்பனேட் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. கண்ணாடி, சிலிக்கா மணலையும் சோடியம் கார்பனேட்டையும் சேர்த்து உருக்குகின்றோம். சோடா அமில கண்ணாடி என்று சொல்லப்படும் இந்த கண்ணாடி தயாரிப்பில் எங்களுக்கு சோடியம் கார்பனேட் பெரும் பங்களிப்பு செய்கின்றது. ஆக இந்த கண்ணாடி தயாரித்தல் தாக்கத்தை ஒரு நாங்கள் அவதானித்துக் கொள்வோம். பாருங்கள், இந்த தாக்கத்தின் அடிப்படையில் சோடியம் கார்பனேட் சக மணலில் SiO2 காணப்படும். சோடியம் சிலிக்கேட்டை உருவாக்கும் Na2SiO3 + CO2. இது கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுது. அப்போ சோடியம் கார்பனேட் கண்ணாடி தயாரிப்பில், சோடா அமில கண்ணாடி தயாரிப்பில் இந்த சோடியம் கார்பனேட் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சோடியம் கார்பனேட்டை பயன்படுத்தி எங்களுக்கு ஆய்வு சாலையில் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த சோடியம் கார்பனேட்டை பயன்படுத்தி NaOH தயாரித்து கொள்ளலாம். சோடியம் கார்பனேட்டை நாங்கள் பயன்படுத்தி NaOH தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். ஆரம்ப காலங்களில் இது அவதானிக்க பாருங்கள், ஆரம்ப காலங்களில் கொசேஜ் முறை என்று சொல்லப்பட்டது. கொசேஜ் முறை, இந்த முறையின் மூலம் NaOH தயாரிக்கப்பட்டது. கால்சியம் சுண்ணாம்புக்கல்லை வெப்பமேற்றி CaO பெற்றுக்கொள்ளப்படும். இந்த CaOவை நீரில் கரைத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு பெற்றுக்கொள்ளப்படும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை சோடியம் கார்பனேட்டுடன் கலப்பதன் மூலம் NaOH பெற்றுக்கொள்ளப்படும். கால்சியம் கார்பனேட் வீழ்வடிவாகும். கரைசலை வடித்து நாங்கள் NaOH பயன்படுத்தலாம். பழைய காலத்தில் கொசேஜ் முறை என்று சொல்லப்பட்டது. மின்பகுப்புக்கு முதல் வருகின்ற இந்த முறையாக இது சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டது. இந்த சோடியம் கார்பனேட் திட்டங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த சோடியம் கார்பனேட்டுக்கு நாங்கள் பல்வேறு முறைகளில் நாங்கள் பயன்படுவோம். ஒன்று, இந்த சோடியம் கார்பனேட் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும். சோடியம் கார்பனேட் சலவை சோடாவாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நாங்கள் டிட்டர்ஜென்ட்கள் பயன்படுத்தப்படுகின்ற படியால் அதில் சோடியம் கார்பனேட் கலந்திருக்கு. முன்னம் சோடாத்தூள், சோடியம் கார்பனேட் சோடாத்தூள் என்ற சந்தர்ப்பமாக பயன்படுத்தப்படும். அது ஒரு கிளீனிங் லோன்ரியலில் இந்த சலவை தூளாக இது பயன்படுத்தப்படும். பாருங்கள், அப்போ சோடியம் கார்பனேட் சலவை சோடாவாக பயன்படுத்தப்படும். அழுக்கு நீக்கி சலவை சோடா துப்புரவாக்க பயன்படுத்தப்படும். இந்த சோடியம் கார்பனேட் வெந்நீரை மென்னீராக்க பயன்படுத்தப்படும்.
சோடியம் கார்பனேட் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும். சோடியம் கார்பனேட் டிட்டர்ஜென்ட்களுடன் சேர்ந்து கலந்து பயன்படுத்தப்படும். அவை இந்த பிரதான உபயோகம் இந்த சோடியம் கார்பனேட்டுக்கும் காணப்படுகின்றது. அவை இந்த சோடியம் கார்பனேட்டுக்கு இந்த சோடியம் கார்பனேட்டை நீரில் கரைக்கும் போது அது முதல் Na+ அயனாகவும் கார்பனேட் அயனாகவும் மாற்றப்படும். கார்பனேட் அயன்கள் மென்னமில கூறுகள் அவை நீரினால் நீர்ப்பகுப்படைந்து கார்பனேட் அயன்கள் மென்னமில கூறுகள் அவை நீரினால் நீர்ப்பகுப்படைந்து ஹைட்ரோக்சைட்டை தரும். அவை CO3 2- சக 2 நீர் H2CO3 சக 2OH-. இதே மாதிரி பைகார்பனேட் நாங்கள் போட்டால் நீரில் போண்டோ H2CO3 OH-. அப்போ ரெண்டையும் நாங்கள் ஒப்பிடும்போது Na2CO3 கரைசல் நீர்ப்பகுப்பால் வர OH, NaHO3 நீர்ப்பகுப்பால் வர OH ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டால் Na2CO3 கார இயல்பு கூட. இது pH 10 பார்க்க பெரிதாக இருக்கும். ஆனால் NaHO3 காரம் அது 7க்கும் 8க்கும் இடையில் தான் இந்த NaHO3 நீர்க்கரைசல் pH-ஐ காட்டக்கூடியது. எனவே இந்த ஃபினோல்ஃதலீன் காட்டியை நாங்கள் சேர்க்கும்போது NaHO3க்கும் Na2CO3க்கும் 2 நீர்க்கரைசலுக்கு ஃபினோல்ஃதலீன் காட்டியை நாங்கள் சேர்க்கும்போது Na2CO3 கரைசலில் ஃபினோல்ஃதலீன் காட்டி இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். ஆனால் NaHO3யில் ஃபினோல்ஃதலீன் காட்டி நிறமற்றதாகவே இருக்கும். ஆகவே அங்கே இளஞ்சிவப்பு நிறத்தை அது தரமாட்டாது. ஆகவே ஏனென்று சொன்னால் அந்த ஃபினோல்ஃதலீன் காட்டியின் pH வீச்சம் 10 கூட இருக்கும்போது தான் காரங்களுக்கான மென்சிவப்பு நிறத்தை தரும். ஆனால் NaHO3யால் அந்த pH 10 நிறத்தை காட்ட முடியாது இருக்கும். ஆகவே ஃபினோல்ஃதலீன் காட்டியை கொண்டும் Na2CO3 NaHO3யை நாங்கள் வேறாக்கலாம். ஆகவே Na2CO3 NaHO3 நாங்கள் தரப்படும் இடத்தில் இதற்கு நாங்கள் மெக்னீசியம் குளோரைட்டை சேர்த்தால் Na2CO3 MgCO3 வீழ்வடிவாகும். ஆனால் NaHO3 வீழ்வடிவு தோன்றாது. ரெண்டையும் நாங்கள் வேறாக்கி எடுக்கலாம். ஆனால் பிறகு நாங்கள் இந்த NaHO3 மெக்னீசியம் சேர்க்கப்பட்ட வெப்பமாக்கும் போது அங்கு அது வீழ்வடிவாக மாற்றப்படும். உங்களுக்கு இதில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், நிலையில் வெந்நீரை நாங்கள் வெண்மையை அகற்றுவதற்கு இந்த வெப்பமாக்கல் முறையை பயன்படுத்துகின்றோம். நிலையில் வெந்நீரில் கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் அவற்றின் இருகார்பனேட்டுகளாக காணப்படும். நிலையில் வெந்நீரில் கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் அவற்றின் இருகார்பனேட்டுகளாக காணப்படும். எனவே நாங்கள் வெப்பமாக்குவதன் மூலம் இந்த இருகார்பனேட்டுகள் சுலபமாக பிரிகையடைந்து கார்பனேட்டுகளை தரக்கூடியதாக இருக்கும். அவை நாங்கள் வீடுகளில் யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கிற நீர் வெந்நீராக கருதப்படும். நாங்கள் வீடுகளில் நீரை கொதிக்க வைக்கும்போது அந்த கொதிக்க வைக்கும் பாத்திரங்களில் படிதல் ஏற்படுவதை நாங்கள் காணலாம். ஏனென்று சொன்னால் அவை கார்பனேட்டாக படியும். அப்போ இதுக்கான சமன்பாட்டை ஒரு பார்த்து கொள்ளுங்கள். என்ன சமன்பாடு பெறப்பட போகின்றது என்பதை பாருங்கள். MgHCO3 twice aqueous கரைசல் நிலையில் இதை வெப்பமேற்றும் போது MgCO3 திண்மமாக படியும். சக CO2 நீர் உருவாக்கும். இவ்வாறு நாங்கள் கால்சியம் இருகார்பனேட்டை வெப்பமேற்றும் போது கால்சியம் கார்பனேட் படிவதுடன் CO2 நீர் உருவாக்கப்படும். அப்போ பாருங்கள், எங்களோட பாத்திரங்களில் இந்த பாத்திரங்களில் படிகின்ற பதார்த்தங்களை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இந்த மெக்னீசியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் என்பன பாத்திரங்களில் படியும். இவ்வாறு மாணவர்கள் இவ்வாறு இவை பாத்திரங்களில் படிவதனால அங்கே வன்மையை அகற்றப்படும். வன்மையை அகற்றுவதற்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், சோடியம் கார்பனேட் போன்றவற்றை பயன்படுத்தியும் இவற்றை கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாக்கி எடுக்கலாம். அப்போ நிலையான வெந்நீருக்கு சோடியம் கார்பனேட் போன்றவற்றை பயன்படுத்தி நாங்கள் எடுக்கலாம். நிலையில் வெந்நீரை சாதாரணமாக வெப்பமேற்றியே இதை நாங்கள் பயன்படுத்தி எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த
சோடியம் பைகார்பனேட் சோடியம் பைகார்பனேட் தயாரிப்பல் என்பன மிக முக்கியமானவை. ஒன்று சோல்வே முறையின் மூலம் தயாரிக்கப்படும். இது மிக மலிவான ஒரு முறையாகும். சூழல் மாசடையும் தன்மை குறைந்தது, மூலவளங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியது. கடல் நீர், ஏபர் முறை அமோனியா, சுண்ணாம்புக்கல் வெப்பமேற்றி CO2, பிறகு மீண்டும் மீண்டும் இந்த தொகுதியிலிருந்தே நாங்கள் விளைவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இந்த தாக்கங்கள் அவை காரத்தன்மையானவை, ரெண்டையும் வேறாக்குறது, வெப்பமாக்கல் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக ஒரு சுண்ணக்கலவை சோடியம் கார்பனேட்டையும் சோடியம் இருகார்பனேட்டையும் கொண்டுள்ளது. இதில் இந்த ரெண்டின் சதவீதங்களை எவ்வாறு துணியலாம் என கேட்டால், முதல் அந்த கலவையின் குறித்த திணிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். கலவையின் குறித்த திணிவு எடுக்கப்படும். மாறா துணிவு பெறப்படும் வரையும் வன்மையாக வெப்பமேற்றோம். அப்போ அவதானியங்கள் குறித்த திணிவை எடுத்து மாறா துணிவு பெறப்படும் வரையும் வன்மையாக வெப்பமேற்றுதல். இந்த சந்தர்ப்பத்தில் சோடியம் கார்பனேட் பிரிகையடைய மாட்டாது. ஆனால் இருகார்பனேட் பிரிகையடைந்து CO2 நீரையும் தரும். CO2 நீரும் ஆவியாகி வெளிச்சென்றுவிடும். எனவே திணிவு இழப்பு ஏற்படுத்தப்படும். இந்த திணிவு இழப்பை கொண்டு இந்த திணிவு சதவீதங்களை துணியலாம். அவை இந்த சமன்பாட்டை பார்த்து கொள்ளுங்கள். திணிவு இழப்பை கொண்டு திணிவு சதவீதங்களை துணியலாம். பாருங்கள், கலவையில் Na2CO3 NaHCO3 இருக்கின்றது. இந்த கலவையை நாங்கள் வெப்பமாக்குகின்றோம். Na2CO3 வெப்பம் பிரிகையடையாது. NaHCO3 வெப்பம் அது Na2CO3 CO2 நீராக பிரிகையடையும். இது திண்மம். வெப்பத்துக்கு இரண்டும் ஆவியாகி செல்லும். அப்போ இங்கே 2 தர 84 கிராம் 168 கிராம் திணிவிழப்பு. இங்கே நீங்கள் பார்த்தால் ஏற்கப்படும் திணிவு இழப்பை பார்த்தால் 44 18 62 கிராம். அப்போ எங்கள் 168 கிராமுக்கு எங்களுக்கு திணிவு இழப்பு 62 கிராம். பாருங்கள், அப்போ திணிவு ஆரம்ப திணிவையும் இறுதி திணிவையும் வளர்ந்து எவ்வளவு திணிவு விளக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் கணிக்கலாம். திணிவிழப்பிலிருந்து NaHCO3 நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆகவே அதிலிருந்து இந்த சதவீதங்களை துணியலாம். எனவே மாணவர்களே, இன்றுடன் இந்த காணொளியை இவ்வாறு நாங்கள் நிறுத்திக்கொள்வோம். ஏன் இதை பற்றி நீங்கள் நன்றாக விளங்கியிருப்பீர்கள். வளங்கள் பிரதானமானது. அதுவும் எங்களை பொறுத்தளவில் வளங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்பட்டது. எனவே மாணவர்களை இவற்றை நன்றாக அவதானியுங்கள். அவை தொடர்ந்து வரும் வகுப்புகளில் நாங்கள் மீண்டும் இவற்றை பற்றி கவனிக்கின்றோம். எனவே இந்த காணொளியில் இதனுடன் விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி மாணவர்கள்.